செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் குருவன்பாறை பகுதியை சேர்ந்த 32 வயதான சந்திரசேகர் என்பவர் 2 தினங்களுக்கு முன்பு ஐயம்பள்ளி ரோடு பகுதியில் நடந்து வந்தபோது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் கண்ணுமிக்க நேரத்தில் தாங்கள் கொண்டு வந்த அறிவாளர் அவரை சரமாரியாக வெட்டினர். இதில் நிலை குலைந்த சந்திரசேகர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பின்பு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த கொலை சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் உடனடியாக பழனி அடிவாரம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் பழனி போலீஸ் துணை சூப்பரண்ட் தனஞ்சயன், இன்ஸ்பெக்டர் மாடசாமி தலைமையிலான போலீசார் நிகழ்விடத்துக்கு விரைந்து வந்தனர். பின்பு உயிரிழந்த சந்திரசேகரன் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பழனி மதனபுரத்தை சேர்ந்த 20 வயதான புவனேஸ்வரன் என்பவருக்கும் இறந்த சந்திரசேகருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வரன் தனது நண்பர்களான அடிவாரத்தை சேர்ந்த பிரகாஷ், மயிலாடும்பாறையை சேர்ந்த மகேஷ்குமார், குறும்பப்பட்டியை சேர்ந்த பிரஜித் மற்றும் குரவன்பாறை பகுதியை சேர்ந்த தனுஷ் ஆகியோருடன் சேர்ந்து சந்திரசேகரை குத்திய கொலை செய்தது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகள் மூலம் தேடியதில் போலீசார் 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சென்னை சமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் சேவகன். 9 மாத கர்ப்பிணியாக உள்ள இவரது மனைவி சத்யாவுக்கு வளைகாப்பு விழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் விழாவுக்கு வருகை தந்த உறவினர்களுக்கு விருந்தளிப்பதற்காக சத்யாவின் சித்தப்பா சேகர் என்பவர் செங்கத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் இருந்து 50 மது பாட்டில்களை வாங்கியுள்ளார். அப்போது அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு காவல்துறையினர் சேகரை பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். தகவலை அறிந்த சத்யா தனது கணவருடன் வளைகாப்பு நடந்த கோலத்துடன் காவல் நிலையம் சென்றார். அங்கு சென்ற அவர், நாங்கள் மது விற்பனையாளர்கள் அல்ல, வீட்டு விசேஷத்திற்காகவே மது வாங்கினோம், எனவே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் சாந்தியிடம் முறையிட்டனர். ஆனால் அவர்களின் கோரிக்கை ஆய்வாளர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தம்பதியினர் காவல் நிலையத்தின் உள்ளேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை வெளியேற்ற முயன்றும் பலன் அளிக்காததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே பிடிபட்ட சேகர், நான் மது விற்பவன் செய்பவன் அல்ல என்று கூச்சலிட்டபடி தான் வைத்திருந்த பறிமுதல் செய்யப்பட்ட டேபிளில் வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை அங்கேயே உடைத்தார். இதனால் காவல் நிலையத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்தது. தகவலறிந்து நிகழ்விடத்துக்கு வந்த செங்கம் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சீனிவாசன் தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். இருப்பினும் மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் சேகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. இதனிடையே சித்திரை திருவிழாவின் தொன்மை குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் 3 தொலைக்காட்சி மூலம் பகிர்ந்து கொண்டனர். அதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இங்க நாங்க திருவிழா 50 வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி சித்திரை பிறந்தாலே எங்களுக்கு திருவிழா கொண்டாட்டம் தான். மீனாட்சி திருவிழா 12 நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் அழகர் திருவிழா. அழகர் அங்க இருந்து புறப்படும் போதே எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடும். அங்க போவோம். அதுக்கப்புறம் தல்லாகுளம் போயிடுவோம். தல்லாகுளம் போய் பெருமாளை பார்த்துட்டு புதூர்லாம் இருந்து திருவிழா பார்த்துட்டு ஆத்துல அழகர் இறங்கும் போது நாங்களும் சேர்ந்து இறங்கி பகவானை கும்பிடுவோம். கும்பிட்டுட்டு எல்லா மக்களும் அவ்வளோ ஊர்களில் இருந்து எல்லா மக்களும் விருந்தாடி வருவாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த திருவிழா மாதிரி எந்த ஊர்லயும் கிடையாது. வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாக்கு வருவோம். கடந்த 2 வருஷமா நாங்க வரல, இந்த வருஷம் தான் வந்திருக்கோம். வழக்கமா வர வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. கள்ளழகர் 1ஆம் தேதி ஆத்துல இறங்கும் போது நல்ல மழை பெய்யணும்னு சொல்லி அந்த அழகர் கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம். அழகர் ஆத்துல இறங்குறது அப்படின்னா என்ன பட்டு உடுத்தி இறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பட்டுக்கும் அந்த வருஷம் ஃபுல்லா அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் உடுத்திட்டு வர பட்டை வச்சு இது பண்ணுவாங்க. இன்னொன்னு அழகர் ஆத்துல இறங்குறப்ப நல்லா மழை பெய்யும். எனக்கு 76 வயசு. அவளை நேற்று முந்தா நாள் கூட ஓடி காலெல்லாம் வீங்கிருச்சு. அவ்வளோ ஆசை எனக்கு. மீனாட்சியை பார்த்தாலே நம்மளோட குறை எல்லாமே திந்துரும். அவ கண்ணுட்ட பார்த்தாலே போதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த பணியில திருநாவுக்கரசர் செஞ்ச பணிங்கிறதுனால ரொம்ப அதை முக்கியத்துவம் கொடுப்பேன். அவ்வளோ பெரிய தேர், பல்லாயிரக்கணக்கான டன்னு தேர், அதை பக்தர்கள் வடம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அவங்களுடைய தாக சாந்திக்காகவும் சமய நல்லிணத்துக்காகவும் எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் நாங்கள் இதை ஒரு 26 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம்.
உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு நிகழ்வாக இருக்கும் இந்த சித்திரை திருவிழா சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைய அரசியல் சூழலில் இது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக காட்டெருமைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல இடங்களில் காட்டு எருமைகள் கழிவுநீர் தொட்டியிலும் குட்டைகள் மற்றும் கிணறுகளிலும் தவறி விழுந்து வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் உதகை டு குந்தா செல்லும் சாலையில் தேவர் சோலை பகுதியில் காட்டெருமை ஒன்று கழிவுநீர் கால்வாய்கள் தவறி விழுந்து சிக்கியது. இதனைத் தொடர்ந்து உள்ளூர் பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் குந்தா வனசரகர் செல்வகுமார் உத்தரவின்படி வனவர் சதீஷ் மற்றும் வனக்குழுவினர் நிகழ்விடத்துக்கு சென்று கயிறு கட்டி 2 மணி நேரம் போராடி தவறி விழுந்த காட்டு எருமையை பத்திரமாக மீட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூர் தோப்பு தெருவில் விவசாயம் நிறைந்த புண்ணிய பூமியின் நடுப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருமனர் தெய்வம் அப்பகுதி மக்களின் குல தெய்வமாக இருந்து வருகிறது. கடந்த 4 தலைமுறையாக கிராம மக்கள் வணங்கி வந்த இந்த தெய்வத்துக்கு உருவம் எதுவும் இல்லாத நிலையில் ஈருகுழி மரத்தையும் அதன் அடியில் கலையம் வைத்து அதுவே உருவமாக எண்ணி அதற்கு படையிலிட்டு ஆண்டாண்டு காலமாக அக்கிராம மக்கள் வழிபட்டு வந்தனர். அதேபோன்று தங்கள் பகுதியில் விவசாயம் செழிப்பதற்கும் விவசாய பணிகளில் ஈடுபடும் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு அரணாக இந்த தெய்வம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அந்த கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக விவசாயம் செழிக்கவில்லை. அதே போன்று பொதுமக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் 5ஆம் தலைமுறையாக விளங்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து மரத்தையும் கல்லையும் உருவமாக எண்ணி வழிபட்ட நம் முன்னோர்களின் கனவை நனவாக்க வேண்டும், அப்போதுதான் விவசாயத்தையும் மக்களையும் பாதுகாக்க முடியும் என்று எண்ணி அங்குள்ள ஸ்ரீ பெருமனர் சுவாமிக்கு உருவம் கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி காட்ட வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு கடந்த சில மாதங்களாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஊர் முக்கியஸ்தர்களை அரவணைத்து திருப்பணிகளை அவர்களே முன்னின்று நடத்தி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நிறைவு செய்திருக்கின்றனர். கடந்த 4 தலைமுறையாக மரத்தையும் கல்லையும் தெய்வமாக வழிபட்டு வந்த முன்னோர்களின் கனவை நனவாக்கியதோடு மட்டுமின்றி பல லட்சம் செலவு செய்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி காட்டிய இளைஞர்களின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வருவது ஹைலைட்டாக அப்பகுதியில் இருந்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆசிஃப் அலி, அருணாச்சலம் மற்றும் முரளி ஆகியோர் அதிகாலை கோயம்பேட்டில் பூ வாங்குவதற்காக காரில் சென்றுள்ளனர். காரை ஆசிஃப் அலி ஓட்டி சென்ற நிலையில் வண்டலூர் வாலாஜாபாத் பிரதான சாலை வஞ்சுவாஞ்சேரி அருகே வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பின்புறம் மோதியது. இதில் காரை முன்பக்கம் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் காரில் பயணித்த ஓட்டுநர் ஆசிஃப் அலி, அருணாச்சலம், முரளி ஆகிய மூவரின் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு காரில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி காரில் சிக்கிக்கொண்ட மூவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் நடத்திய விசாரணையில் ஆசிஃப் அலி தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காவிரி குடிநீர் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. சுமார் 2 அடி ஆழத்துக்கு சாலை உள்வாங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். தினசரி ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனம், 4 சக்கர மற்றும் கனரக வாகனங்கள் சென்று வரும் சாலையில் பகல் நேரத்தில் சாலை உள்வாங்கியதால் நல்லவிதமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. காவிரி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் குளம்போர் நீர் தேங்கியதை தொடர்ந்து குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் அபீஷ்குமார் தலைமையில் அடைப்பை சரி செய்யும் பணி நடந்தது. ஏற்கனவே கடந்த முறை தரமான முறையில் கான்கிரீட் சாலை போடவில்லை என சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி பொதுமக்களும் கூறி வரும் நிலையில் 6வது முறையாக அதே பகுதியில் மீண்டும் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலை உள்வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு இரவு சாமி வீதி உலா நடைபெறும் பகுதிகளில் சொக்கப்பர் கொளுத்தி கொண்டு செல்லப்பட்டனர். அதன் பிறகு கள்ளழகர் குதிரை வாகனத்தில் உப்புக்கோட்டை முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கள்ளழகர் குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி குதிரை வாகனத்தில் முல்லை பெரியாற்றில் வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல் உப்பார்பட்டியில் கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி முல்லை பெரியாறில் இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து கரையில் இரு கிராமத்தை சேர்ந்த இணைந்து கள்ளழகர் குதிரை வாகனத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சுஜி தேவராஜ் என்பவர் மகன் ஞானசேகர். 30 வயதான இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மொளச்சூர் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி பிள்ளைப்பாக்கத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வாடகை வீட்டில் 4வது மாடியில் தங்கியிருக்கும் ஞானசேகர் வழக்கம் போல மது அருந்துவிட்டு மொட்டை மாடியில் போன் பேசிக் கொண்டே இருந்தவர் கால் தவறி கீழே விழுந்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஸ்லாப் கற்களில் தலை இழுத்ததில் பலத்த காயத்துடன் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து அங்கு வந்த சுங்குவார் சத்திரம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்றிரவு 9:52 மணிக்கு தொடங்கிய சித்ரா பௌர்ணமி இன்றிரவு 11:08 மணிக்கு நிறைவடைய உள்ள நிலையில் நேற்று மாலை முதல் வெளி மாவட்டம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் செய்த நிலையில் இன்று 2வது நாளாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு சுமார் 147 இடங்களில் தன்னார்வலர்கள் அன்னதானம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் அன்னதானத்தை ஆர்வத்துடன் வாங்கி உண்டு கிரிவலம் சென்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருந்து கூவனூர் நோக்கி தினமும் காலை 5 மணிக்கு செல்லும் அரசு பேருந்து வழக்கம் போல் இன்று காலையும் 10 பயணிகளுடன் திருக்கோவிலூரிலிருந்து கூவனூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கரடியில் இருந்து பூமாரி கிராமம் செல்லும் வழியில் விளைவு பாதையில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை சாலையோரம் இருந்த பனை மரத்தில் மோதியுள்ளார். இதில் ஓட்டுநருக்கு அருகாமையில் முன்னிருக்கையில் இருந்த நடத்துனர் மற்றும் 2 பயணிகள் என இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உழைப்பாளர் தினமானது உலகெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தினம்தோறும் பழைய செருப்புகளை தைத்து அதன் மூலமாக கிடைக்கும் வருவாயை கொண்டு தங்களது குடும்பத்தினரோடு வாழ்க்கை நடத்தி வரும் செருப்பு தைக்கும் கலைஞர்கள் புதுக்கோட்டையில் கௌரவிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இணைந்து புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் செருப்பு தைக்கும் கலைஞர்களின் இருப்பிடத்திற்கு நேரில் சென்று அவர்களுக்கு சால்வை, மாலை உள்ளிட்டவை அணிவித்ததோடு மட்டுமல்லாமல் கால்களில் புதிய செருப்புகளை அணிவித்தும் கௌரவப்படுத்தினர். மேலும் அன்றாட தேவைகளுக்கு பயன்படும் வகையில் அரசு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்வு அனைவரின் பாராட்டுதல்களையும் பெற்றதாக இருந்தது. திருச்சி மாநகர் தென்னூர் பகுதியில் எழுந்தருளி உள்ள பிரசித்தி பெற்ற 8 கரங்களுடன் கூடிய உக்கர மகாளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வருடம்தோறும் பால்குட ஊர்வலம், காவடி எடுத்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேரோட்டமும் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான மரசிற்ப தேரில் உக்கர மகா காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் கொடி அசைக்கப்பட்டு தேரை பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் காளி, ஜெய் காளி என்ற பக்தி கோஷத்துடன் தேவராட்டம், செண்டை மேளங்கள், உருமி மேளங்கள், மத்தளம் மற்றும் கிராமிய இசை வாத்தியங்கள் முழங்க காளியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களுடன் ஆடி பாடியவாறு தேரை உற்சாகத்துடன் இழுத்து சென்று வழிபட்டனர். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகள் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான தகவல்கள் மற்றும் புகார்களை பெறுவதற்காக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையினை வாக்கு எண்ணிக்கைக்கு 72 மணி நேரத்திற்கு முன்பதாக செயல்பட அறிவுரை வழங்கியுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வந்த கட்டுப்பாட்டு அறையானது 1ஆம் தேதி முதல் மீண்டும் துவக்கப்பட உள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மற்றும் 04611950 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு வாக்கு எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை பெறலாம் மற்றும் புகார்களை அளிக்கலாம் என தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த தலம் தென்னிந்தியாவின் முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்கானி காளிமலை கோவிலில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி பொங்கல் வழிபாடு மற்றும் புனித யாத்திரை விழா ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அகஸ்தியர் முனி தவம் செய்த பகுதியாக இங்கு அகஸ்திய முனிவர் உட்பட 18 சித்தர்களுக்கு சங்கல்ப பூஜை, தேவி பாகவத பாராயணம் மற்றும் அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன. இதனை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் பக்தர்கள் மலையேறி சென்று பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையத்தில் மிகப்பெரிய கொடி கம்பத்தில் ஏற்றப்பட்டுள்ள தேசிய கொடி போதிய வெளிச்சமின்றி இருளில் காணப்படுவது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
100 அடி உயர கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு முகப்பு மின் விளக்குகள் மூலம் வெளிச்சம் தரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த விளக்குகள் செயல் இழந்ததால் இரவு நேரங்களில் வெளிச்சமின்மை காரணமாக கொடி தெளிவாக காணப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. பிளாக் கோட் ஆஃப் இந்தியா எனப்படும் தேசிய கொடி விதிகளின்படி 24 மணி நேரமும் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்தால் இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் கொடியின் பாதுகாப்பு மரியாதையும் உறுதி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ரயில்வே நிர்வாகம் தேசிய கொடிக்கு உரிய மரியாதை வழங்காமல் அலட்சியம் காட்டுகிறது என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். கோடைக்கால வெப்பத்தை தணிப்பதற்காகவும் விடுமுறை காலத்தை உல்லாசமாக கழிப்பதற்காகவும் தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் கொடைக்கானலில் பில்லர் ராக் பகுதியில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், எனவே அதை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் பலரும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். இந்நிலையில் அங்குள்ள வனத்துறை சுங்கச்சாவடியை நீக்க கோரி அனைத்து ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திங்கட்கிழமை முதல் பழைய நடைமுறையே அமலுக்கு வரும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து ஓட்டுநர்களின் முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது.